ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எதுக்கு இது பயனாகுண்டா, ஒரு டேபிள்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாவை நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த HLOOKUP ஃபங்க்ஷன் மாதிரி இன்னொரு லுக்கப் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் வந்து VLOOKUP ஃபங்க்ஷன். சரியா, HLOOKUP ஃபங்க்ஷனுங்கிறது ஹரிசாண்டல் லுக்கப் ஃபங்க்ஷன், VLOOKUPங்கிறது வந்து வெர்டிக்கல் லுக்கப் ஃபங்க்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரியா, HLOOKUP ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி நம்ம லுக்கப் வேல்யூ இருக்குல்ல, அது இங்கே பாருங்க, இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, இதை நம்ம லுக்கப் வேல்யூ ஜான் ஃபெப் மார்ச்ங்கிறது, அது வந்து ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்போ வந்து HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் தேவையான டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். சரியா, அதை பார்த்தீங்களா, அது ஹரிசாண்டலாக இருக்குது, ஜான் ஃபெப் மார்ச், அதுக்கு கீழே தான் டேட்டா இருக்குது. அந்த டேட்டா நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கிட்டு வரதுக்கு HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை எடுத்துக்கிறோங்க. சரியா, இப்போ அதே டேபிள் பாருங்கள், இப்போ இப்படி இருக்குண்டு லுக்கப் வேல்யூ வந்து இதில் வெர்டிக்கலாக இருக்குது பாருங்கள், ஜான் ஃபெப் மார்ச்ண்டு. ஸோ இந்த மாதிரி டேபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கரஸ்பாண்டிங் டேட்டாவை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு நீங்கள் VLOOKUP தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்தால் மட்டும். இப்போ நம்ம HLOOKUP பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறதுண்டு. சரியா, இப்போ ஒரு டேபிள் கொடுத்துருக்கிறேன். இந்த டேபிளில் நமக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கிட்டு வர்றது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சரியா, இங்கே பாருங்கள், டைப் எ மந்த் டு லுக் ஃபார், இதில் வந்து நான் மார்ச்னு கொடுத்துருக்கேன். மார்ச் மந்தில் எனக்கு டேட்டா வேணும். சரியா, அதுக்கு நான் மார்ச்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ரோ நீட்ஸ் டு பி பிக்ட் அவுட், எந்த ரோவில் உள்ள டேட்டா எனக்கு வேணும், 4th ரோன்னு நான் கொடுத்துருக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இதில் 4th ரோ பார்க்கணும். இந்த சைடில் பாருங்கள், ரோ 1, ரோ 2, ரோ 3 நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரிகிறதுக்காக. மற்றபடி இது சும்மா எக்ஸ்பிளைனுக்காக தான் நான் வச்சுருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மார்ச் காலத்தில் அது பார்க்கணும். அதில் 4th ரோ என்ன, அது வந்து இங்கே பாருங்கள், ரோ 1, ரோ 2ங்கிறது அந்த ஹெட்டிங்கிலேருந்து அது கவுண்ட் பண்ணோம். சரியா, சும்மா டேட்டாவை மட்டும் கவுண்ட் பண்ணால் அந்த ஹெட்டிங்கிலேருந்து தான் கவுண்ட் பண்ணேன், அந்த லுக்கப் வேல்யூவிலேருந்து. ஸோ 4th ரோ என்ன இருக்குது, 900 இருக்குது. இப்போ அந்த 900 அவுட்புட் நமக்கு இப்போ எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு HLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, பாருங்கள், இப்போ நான் HLOOKUP கொடுக்குறேன், ஈக்குவல் டு HLOOKUP ஓப்பன் பரந்தீஸ் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நான் சின்டெக்ஸ் கொடுத்துருக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதில் பாருங்கள் லுக்கப் வேல்யூ. இப்போ லுக்கப் வேல்யூ எது, மார்ச்ங்கிறது இங்கே இருக்குது, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, மார்ச்சை தான் நம்ம அந்த டேபிளில் செக் பண்ண போகிறோம். மார்ச்சில் அடுத்தது பார்த்திங்கன்னா கமா கொடுத்து டேபிள் அரே, எந்த டேபிளில் போய் இது மார்ச் செக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற டேபிளில் அப்படி செலக்ட் பண்ணிக்கிறோங்க. சரியா, ரைட் சைடில் அந்த ரோ 1, ரோ 2ங்கிறது அது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், அது நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் மெயின் டேபிள் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், டேபிள் அரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமா கொடுத்து இப்போ ரோ இண்டெக்ஸ் நம்பர், எந்த ரோ நமக்கு எடுத்துக்கிட்டு வரணும், எந்த ரோவில் உள்ள டேட்டா வேணும் நமக்கு, மார்ச்சில் 4th ரோ. இந்த பாருங்க, ரோ நீட்ஸ் டு பி பிக்ட் அவுட் 4th ரோ. நீங்கள் நம்பர் 4டும் கொடுக்கலாம், நான் இங்கே செல்லில் செல் ரெஃபரன்சஸ் அந்த இங்கே நான் 4ன்னு கொடுத்துருக்கனால நான் ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமா கொடுத்து அடுத்து பாருங்கள் ரேஞ்ச் லுக்கப். ரேஞ்ச் லுக்கப்பில் ட்ரூங்கிறது அப்ராக்சிமேட் மேட்ச். சரியா, ஃபால்ஸுங்கிறது எக்ஸாக்ட் மேட்ச். நீங்கள் ஃபால்ஸே கொடுங்க, நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சு கிடைக்கும். சரியா, அந்த இதையே கொடுத்து நீங்கள் ஃபால்ஸை டபுள் கிளிக் பண்ணிட்டா மேலே வந்துடும், அதோட க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்து இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 900 அவுட்புட் வந்துருச்சா. மார்ச் மந்தில் எந்த ரோ நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம், 4th ரோ கொடுத்துருக்கோம். அதனால் அந்த டேபிளில் மார்ச்சில் 4th ரோ என்ன டேட்டா இருக்குதோ அதை நமக்கு எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்டாக கொடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ வேறு ஏதாவது டேட்டா நமக்கு வேணும்டா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் Februaryயில் 6th ரோ நான் எடுக்க போகிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, ஜஸ்ட்டு ஃபெப்னு கொடுத்துருங்க. சரியா, லுக்கப் வேல்யூ என்ன இருக்குது அதை கொடுத்துருங்க, ஃபெப்னு கொடுத்துட்டீங்களா. கீழே வந்து லுக்கப் எந்த ரோ, அது 6th ரோ. ஸோ 6ன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே உள்ள டேட்டா என்ன இருக்கோ அது நமக்கு கிடச்சிடும். HLOOKUP ஃபங்க்ஷன் மூலமாக அதை எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துரும். பாருங்கள், 500 வந்துருச்சு அவுட்புட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சேம் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜான் மந்தில்
சேம் 6th ரோவில் என்ன டேட்டா இருக்கோ அது எனக்கு வேணும். சரியா? இப்போ நான் அங்கே டைப் ஏ மந்த் டு லுக் ஃபாரில் ஜாண்டு கொடுக்குறேன். ஸோ ஜாண்டு கொடுத்தோன்னா பாருங்கள் 6th ரோவில் என்ன இருக்குது அவுட்புட் 600. ஸோ 600 நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் HLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி VLOOKUP ஃபங்க்ஷனை நீங்கள் இதுவரை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். இது இந்த 2 லுக்கப் ஃபங்க்ஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.